ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வழியை பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து காஃபியை போட்டு கொடுத்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து நம்முடைய விஜயோட மனசில் வந்து நம்ம மல்லி வந்து இடம் பிடிக்கிட்டுன்னு பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்காத போனாலே வந்து நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா வந்து வேறு பிளானை வச்சு அந்த காஃபியை வந்து குடிக்க வச்சு அது மூலமாக வந்து நம்ம விஜயை வந்து கவுத்துட்டாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் வந்து நம்முடைய அன்னபூர்ணி அம்மா பார்த்தீங்கன்னா அந்த போதுமான கேள்வி இந்த ராஜேஸ்வரி எல்லாரும் முன்னாடி பார்த்தீங்களா மல்லி குடிச்சு காஃபி கப்லேயே வந்து விஜய் வந்து காஃபி குடித்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. இதை கேட்டால் அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்து வரப்போகுது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து அடக்க முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா வந்து என்னெல்லாம் வந்து பிளான் பண்ண போகிறாங்கன்னா, நம்ம வந்து விஜய் சார் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக வந்து ரெடியாகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை வந்து கொடுத்து இதை வந்து அயன் பண்ணிட்டு வந்து வை மல்லி அப்படின்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா போய் அயன் பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த நேரம் நம்ம அனுப்பி நம்ம வந்து என்ன மல்லி எதுக்காக என்ன கோட்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அது விஜயோட கோட்டு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னார், அதனால தான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா ஓகே மல்லி இந்த கோட்டை வந்து நீ வந்து போடு, இந்த கோட்டை வச்சு நான் இன்றைக்கி ஒரு வேலையை வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பெரியம்மா என்ன வேலையை பார்க்க போகிறீங்க அப்படின்ற, நானாலாம் போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மல்லி நீ போடுதான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனுபவம் அந்த கோட்டை வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. போட்டுவிட்ட பாரு பார்த்தீங்கன்னா சும்மா வளைச்சி போட்டோ கிழிச்சின்னு எடுக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து பார்க்குறாருங்க. இந்த ஃபோட்டோ எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து இந்த ராஜேஸ்வரி முன்னாடியெல்லாம் வந்து கேட்குறேன், பார்த்தீங்களா விஜயோட கோட்டை வந்து மல்லி போட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கூடிய சீக்கிரம் வந்து இதே மல்லி வந்து விஜய் கோட்டை போட்டுக்கிற மாதிரி வந்து ஒரு நாளைக்கு வந்து மல்லி விஜய் வந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் பார்த்து வயிற்றுச்சல் பெற போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து அதை பார்த்துருந்தார். பார்த்தீங்களா இந்த விஷயத்தை நம்மளுடைய மல்லியை பார்த்து என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி கோட்டை அயன் பண்ணி வந்து வச்சுட்டியா, அதுக்கப்புறம் என்ன நடிச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லி வந்து சைலண்ட்டாக இருக்கவும், நீ இந்த கோட்டை போட்டதும் தெரியும், உங்கள் பெரியம்மா வந்து வலிச்சு போட்டோ எடுத்ததும் தெரியும், நீ என்ன கல்யாணம் பண்ணியிருக்கேன், இவன் வந்து கல்யாணம் வரதுக்கு முன்னாடியே வந்து நம்மளை வந்து புருஷனாக நினச்சி எல்லா வேலையும் வந்து பண்ணவ, இப்போ நம்ம கல்யாணம் வேறு பண்ணிட்டு வந்துட்டோம், நம்ம கோட்டெல்லாம் வந்து எடுத்து போட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிக்கிறாங்க. மல்லியை வந்து நம்ம வந்து எப்படி வந்து நினைக்கிறதுனே தெரியல, நம்மளை வந்து கெட்டவளாக நினைக்கிறது நம்ம வந்து மிகப்பெரிய பண்ணுற தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாம் இது மாதிரி தாங்க வந்து நடக்க போகுது. நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஒரு பொருள் மேலே வந்து கண் வச்சா வந்து அது தப்புவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி விஜயோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேசிய மாதிரியும் போகாத கரெக்டான வழியில் வந்து கூட்டு போய் விட போகிறாங்க. வரப்போகிற எபிசோட் இது நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.